அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். காலபுருஷ தத்துவ ரீதியாக பலன்கள் நடக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. கட்டாயம் நடக்குங்க. நாம் கணிக்கிறோம் பார்த்தீங்களா? அதாவது லக்கண ரீதியாக என்ன தசை நடக்கு, அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறாரு, அந்த தசாநாதனோட கூடியிருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம பலன் கணிக்கிறோம்ல. அதிலேயே தாங்க காலபுருஷ தத்துவமும் உள்ளே அடங்கியிருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லுதேன் வாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது கொஞ்சம் உள்ளூரை நம்ம கணிச்சோம் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கு காலபுருஷ தத்துவ ரீதியான பலன்கள் எப்படி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாவக காரகத்துவங்கள், அதாவது பாவக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக தெரியணும். லக்கணம்னா என்ன, ஜாதகரை பற்றி சொல்லக்கூடியது. 2ஆம் இடம்னா என்ன, அந்த ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கை, அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வருமானம், அந்த ஜாதகருக்கு பேசக்கூடிய பேச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடியது. 3ஆம் பாவம் அவருடைய இளைய சகோதரம், அவருடைய தைரிய வீரிய பராக்கிரமம், அண்டை வீட்டார், சிறுதொரு பிரயாணம், இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து 4ஆம் பாவம் காரகத்துவங்கள் என்ன, பாவ காரகத்துவத்தில் 4ஆம் பாவம் தாய் வீட்டார், சொந்த பந்தங்கள். அப்புறம் 4ஆம் பாவத்துக்கு வண்டி, வாகனம், வீடு, நிலம், கிணறு, தோட்டம். 4ஆம் பாவத்துக்கு இடம், மனை, இதெல்லாம் 4ஆம் வியாபாரம், வித்தை, தனித்துவமான வித்தை. 2ஆம் பாவம் கல்வி. அடுத்து 5ஆம் பாவம் மேற்கல்வி. 5ஆம் பாவம் தாய் மாமன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம். 5ஆம் பாவம் அதிர்ஷ்டம். 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம். லக்கணம் அப்படிங்கிறது சாதகரை பற்றி சொல்லக்கூடியது. லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் சாதகரை பற்றிய குழந்தையை பற்றி சொல்லக்கூடியது. 1, 5, 9ஆம் இடங்கள் ஜாதகரை பற்றிய அகம் சார்ந்த பாவங்கள். 2, 6, 10 அப்படிங்கிறது ஜாதகரை பற்றிய பொருள் பற்றிய பாவங்கள். 3, 7, 11 அப்படிங்கிறது ஜாதகரை பற்றிய இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 7ஆம் பாவம் காம திரிகோணத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பாவம். 6ஆம் பாவம் அடிமை வேலை. 6ஆம் பாவம் பதவி சம்மந்தப்பட்டது, அடிமை வேலை சம்மந்தப்பட்டது, ஒரு போஸ்டிங் சம்மந்தப்பட்டது. 6ஆம் பாவம் நோய் நொடி சம்மந்தப்பட்டது, விவகாரம் சம்மந்தப்பட்டது. 7ஆம் பாவம் கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது, சிற்றின்ப சம்மந்தப்பட்டது. 8ஆம் பாவம் திடீர் தனவரவு, எதிர்பாராத திடீர் தனவரவு, அசிங்கம், கேவலம், துன்பம், துரதிர்ஷ்டம், கேவலம். 8ஆம் பாவம் சீட்டிங்கு, லஞ்ச பணம், இந்த மாதிரி அமைப்பு ஃபுல்லாக 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது. அவமானம், இது எல்லாமே 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது. 9ஆம் பாவம் தர்மஸ்தானம், யோகஸ்தானம். ஜாதகருக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் முழுக்க எப்படி அப்படிங்கிறத அது காட்டக்கூடியது, தீர்மானிக்கக்கூடியது. இதெல்லாம் 9ஆம் பாவம். ஜாதகருடைய தகப்பனார் ஸ்தானம், பிதிர் பாக்கியஸ்தானம். அதுக்கடுத்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், ராஜ்யாதிபத்தியம். 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், சாதகர் அடையக்கூடிய லாபங்கள். 12ஆம் பாவம் விரயஸ்தானம், வெளிநாடு, வெளி மாநில வாழ்க்கை. அயன சயன போகஸ்தானம், இழப்பு, நித்திரை, தூக்கம், கடன். 12ஆம் பாவத்துக்கு இழப்பு, ஏதாவது ஒரு பொருள் திருடு போகுதல், இது அத்தனையும் 12ஆம் பாவம். இப்படி நம்ம லக்கண ரீதியாக 12 பாவத்துக்கும் பாவக்காரகத்துவம் எல்லாம் துல்லியமாக தெரியணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் காலபுருஷ தத்துவ ரீதியாக அழகாக பலனை எடுத்துடலாம். நீங்கள் இந்த காலபுருஷ தத்துவ ரீதியாக போகும்போது பலன்கள் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அடப்படுங்க. இந்த காலபுருஷ தத்துவ ரீதியாக போகும்பொழுது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேச ராசி 1வது வீடாக வரும். நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு லக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் காலபுருஷ தத்துவ ரீதியாக நீங்கள் பலன் பார்க்கும்பொழுது மேச ராசி தானே 1வது வீடு. அது உங்களுக்கு தெரியணும்ல, அதனால் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஜாதகம் படித்தவங்களுக்கு, ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் காலபுருஷ தத்துவ ரீதியாக மேச ராசி தான் 1வது வீடு அப்படின்னு. அது ஃபேஸிக்கு பொதுவானது. அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக என்ன பொதுவானதை கேட்குறாங்கன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ காலபுருஷ தத்துவ ரீதியாகவும் ஒரு தனி மனிதனுடைய லக்கண ரீதியாகவும் ஒரு அப்போ ஒரு ஜாதகருக்கு நம்ம லக்கண ரீதியாக இந்த பலன்கள் நடக்கும்னு சொல்கிறோம். ஆனால் அது காலபுருஷ தத்துவ ரீதியாக உள்ளே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை உங்கள்கிட்ட ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகம் மட்டும் நான் காட்டுறேன். நான் உதாரணத்துக்கு காட்டுறேன் இந்த ஜாதகத்தை. ரைட்டு. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் லக்கணம். இந்த ஜாதகருக்கு ரிஷப லக்கணம். இது ஒரு பெண் ஜாதகம். சரிங்களா? இந்த பெண் ஜாதகம் லக்கணம் ரிஷப லக்கணம். லக்கணத்தை என்ன கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? சரி. இந்த ஜாதகருக்கு அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய் தசை இருப்பவரோட 3 வயசு வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ராகு தசை. இப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கிற தசை என்ன தசை நடக்கும்? குரு தசை தானே? சரியா? ஓகே. இந்த குரு ரிஷப லக்கணத்துக்கு நல்லவரா கெட்டவரா? அதாவது தசாபுத்தி பலன் எடுக்கும்பொழுது நம்ம எப்படி எடுப்போம்
அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போது காலபுருஷ தத்துவ ரீதியாக பலன்கள் நடக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார்ல, அதுக்கு அதாவது தசாபுத்தி ரீதியான பலன் ஓடிட்டுருக்கும் பார்த்தீங்களா, அது உள்ளே தான் காலபுருஷ தத்துவ ரீதியான பலன் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துது இந்த வீடியோ மூலமாக. அப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ நடக்கிற தசை குரு தசை. இந்த ஜாதகர் வந்து ஒரு பெண்மணி. இந்த ஜாதகருக்கு வயசு 24 25 இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஜாதகருக்கு குரு தசையில் என்ன நடக்கும், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்? ரிஷப லக்னத்துக்கு குரு 8 11 கூடிய அட்டமாதிபதி. ரிஷப லக்னத்துக்கு ஆகாத கிரகம், மோசமான கிரகம், கொடும் பாவி. யார்? இந்த குரு. அவர் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை போய் இருக்கிறது நல்லது கிடையாது. இந்த பெண்ணுக்கு அதாவது 24 வயசு 25 வயசு ஏன் சொல்லுது அப்படின்னா, வயதுக்கு ஏற்றார் போல் தானே பலன் கணிக்கணும் நம்ம. அப்போ 24 வயசு 25 வயசு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு புகுந்த வீடு பிராப்தம் அதானே. ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. எப்படினாலும் அந்த 24 25 கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பருவம் தானே. அப்பவும் பெண்ணை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் 2ஆம் வீடு 8ஆம் வீட்டில் வந்து பாவகரகம் இருக்குது அப்படின்னாலே வந்து திருமணம் தாமதமாகும். சரி, இதை வந்து நம்ம லக்கண ரீதியாக கணிச்சு கொண்டு வந்துட்டோம். என்ன காரணத்தினால திருமணம் தாமதமாகுது புரியுதுங்களா? அதை நம்ம தசாபுத்தி ரீதியாக நம்ம கணிச்சிருப்போம். ஆனால் பாருங்கள், இந்த காலபுருஷ தத்துவ ரீதியாக எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ காலபுருஷ தத்துவ ரீதியாக இந்த குரு எங்கே இருக்கார்? மேச ரிஷபம் மிதுனம் 3ஆம் பாவத்தில் இருக்காரா? லக்கண ரீதியாக 2ஆம் பாவம் தாங்க. காலபுருஷ தத்துவ ரீதியாக 3ஆம் பாவத்தில் குரு இருக்கிறாரு. அப்போ 3ஆம் பாவம் காரத்துவம் என்ன? 3ஆம் பாவ பலங்கள் என்ன? இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், அண்டை வீட்டார், தொண்டை, காது, இசை, எழுத்தாற்றல், எழுத்து திறமை, இது அத்தனை 3ஆம் பாவத்தை குறிக்கும். டான்ஸில்னு ஒரு தொண்டையில் நோய் வருது, அதுவும் 3ஆம் பாவத்தை குறிக்கும். வேறு 3ஆம் பாவத்துக்கு வேறு என்ன? அணிகலன்கள், ஆடை அணிகலன்கள், சாப்பாட்டு பாத்திரம், இது எல்லாமே 3ஆம் பாவத்தை குறிக்கும். இன்பத் திரிகோணம் சொல்லக்கூடிய, காம திரிகோணம் சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் முக்கியமான அந்த பாயிண்ட் 3 7 11ஆம் பாவத்தில் 3ஆம் பாவம் முதன்மையான பாவம். சரியா? ஓகே, இப்போ அப்படியே மேட்டுக்குள்ளே வரோமா? இந்த ஜாதகருக்கு குருதசை நடக்கு. அப்போ நம்ம பார்த்துட்டோம், ரிஷப லக்கணம் லக்கண ரீதியாக 8ஆம் வீட்டு அட்டமாதிபதி 2ஆம் வீட்டில் போகிறது நல்லது கிடையாது. அதனால் குடும்பம் இந்த ஜாதகருக்கு திருமணம் முடிவுக்கு கல்யாணம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், 27 வயசு கடந்த பிறகு தான் அப்படிங்கிறத ஃபேஸிக்காக நம்ம ஒரு பலன் கணிப்போம். சரி, எதனால் லேட்டாகுது? காலபுருஷ தத்துவ ரீதியாக 3ஆம் பாவ பலனை அப்படி எடுங்க. இளைய சகோதர ஸ்தானம் சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்டு. இந்த ஜாதகிக்கு இளைய உடன்பிறப்புன்னு சொல்லக்கூடிய தம்பியோ தங்கையோ இருந்தால் அவர்களால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களால் இந்த பெண்மணிக்கு திருமணம் தடைபடுகிறது. திருமணம் காலதாமதமாக தடைபடுகிறதுனே சொல்லலாம். காலதாமதமாகுது அப்படின்னா அது நம்ம சனியை கொண்டு வரணும். தடைபடுகிறது ஏன்னா ராகுக்கு இது கூடியாச்சுலா, அப்போ தடங்களாகுதுன்னா திருமணம் தட்டிட்டு போகுது, தடங்களாகுது, தட்டிட்டு போகுது, தடைப்படுது. ஏன் தடைப்படுது திருமணம்? என்ன காரணம்? 24 வயசு 25 வயசில் மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும். ஏன் தடைப்படுது? 2ஆம் வீட்டில் குரு இருக்கார். நம்ம என்ன கணிப்போம்? ரிஷப லக்கணத்துக்கு ஆகாத பாவி, அதனால் குடும்பம் அமையலைன்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவ 3ஆம் பாவமாக இருக்கனால இந்த சாதகிக்கு இளைய உடன்பிறப்பால் தடைபடுகிறது. ஏன் இளைய உடன்பிறப்பு? தம்பி தங்கையாக இருக்கா? தங்கையாக இருந்தால் என்ன ஏதும் காதல் திருமணம் முடிச்சுட்டு வந்துருச்சோ? இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு இதாக பேசுவோம். அதுக்காண்டி வந்து உடனே நீங்கள் யாரும் ஜாதக பலன் பார்க்க வரதா அப்படி டக்குன்னு சொல்லிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா இளைய உடன்பிறப்பு இருக்கும்பொழுது அவங்களால் ஏதாவது ஒரு காரணத்தால் தடைப்படலாம், சரிங்களா? ஓகே, அடுத்து காரக ரீதியாக குரு அங்கே இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் பாவம் அணிகலன்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? காரக ரீதியாக குரு, அந்த ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுங்கள். அதாவது வரதட்சணை கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இப்போதைக்கு யாரும் பொருட்படுத்தலை. ஆனாலும் வழக்கத்தில் இருக்கத்தானே செய்யுது. இந்த பொண்ணுக்கு தேவையான வரதட்சணையை ரெடி பண்ணாமல் அந்த பேரண்ட்ஸ் இருக்கலாம். நகை நட்டு 3ஆம் பாவம் நகை நட்டு அணிகலன்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? என்ன தான் வரதட்சணை இப்போ மாப்பிள்ளை வீட்டார் வேண்டாம்னு சொன்னாலும் பெண் வீட்டார் வந்து அதை கொடுக்குறதுல தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை. அதாவது அவங்களுடைய கௌரவத்தை அவங்க பாதுகாக்காங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து ஒரு பெண்ணிற்கு வந்து
திருமண வயதில் சரியான திருமண வயதில் அந்த பெண் வீட்டார் வந்து அந்த பெண்ணிற்கு நகை இல்லை சேர்த்து வைக்கல அப்படின்னா மாப்பிள்ளை கேட்டு வர்றவங்கக்கிட்ட கொஞ்சம் தயங்குவாங்க, பதில் சொல்ல முடியாமல் இருப்பாங்க. இவங்களாம் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன் வராமல் இருப்பாங்க. அதனால் கூட திருமணம் தள்ளி போகலாம். அந்த காலபுருஷ தத்துவ ரீதியாக பலன்கள் நடக்குமான்னு கேட்டிருந்தீங்களா? உங்களுக்கு தான் இதை சொல்கிறேன். அதை ஜாயின் பண்ணி பாருங்கள். அந்த பலன்கள் தான் அந்த ஜாதகருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜாதகருக்கு நான் சொன்னது போல் இந்த 2 பலன்களுமே இருக்குது. சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு எடுத்து போகிறத நீங்கள் கேட்டதுனால. சரியா? அதனால் வந்து காலபுருஷ தத்துவ ரீதியாக பலன்கள் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு பாவக பலன்கள் அத்தனையும் துல்லியமாக தெரியணும். இன்னொன்று 5ஆம் பாவம் ஜோதிடத்துக்கும் சம்மந்தப்படும், 8ஆம் பாவமும் ஜோதிடத்துக்கு சம்மந்தப்படும், 12ஆம் பாவமும் ஜோதிடத்துக்கு சம்மந்தப்படும். 5ஆம் பாவ அதிபதியோட தசை நடக்க அவங்களுக்கு ஜோதிடம் வரும், ஜோதிடம் படிப்பாங்க. 8ஆம் பாவ தசை நடக்க அவங்களுக்கும் ஜோதிடம் வரும். 12ஆம் அதிபதியோட இது வருதா அவங்களுக்கும் ஜோதிடம் வரும். இப்படின்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த 3க்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. 5ஆம் பாவம் மூலமாக ஜோசியம் வருது பார்த்திங்களா? 5ஆம் பாவம் மூலமாக அவங்களுக்கு உள்ளுணர்வு மூலமாக அதிகமாக அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கணிக்கக்கூடிய ஆற்றல் கிடச்சிட்டே இருக்கும். 8ஆம் பாவம் மூலமாக கிடைக்கிறது வந்து அவங்களும் அப்படி தான். ஆனால் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்திறமைகள் இருக்கும். சரியா? அதனால் 5லையும் ஜோதிடம் இருக்குது, 8லையும் ஜோதிடம் இருக்குது, 12லையும் ஜோதிடம் இருக்குது. இதை மாதிரி பாவகாரத்துவங்கள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் படிக்க இந்த காலபுருஷ தத்துவ ரீதியான பலங்கள் வந்து அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். ஆனால் அந்த காலபுருஷ தத்துவ ரீதியாக பலன்கள் வந்து நல்லா இருக்குங்க. எடுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம். இதை சார்ந்து தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பலன்கள் ரொம்ப நெருங்கிடலாம். சரியா? ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.